கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம் கூடவே இருந்து நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு வழிநடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக தியானிக்கணும். நிறைய பேர் அதிகமாக அதுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. ஆனால் நான் சொல்வது என்ன, உங்களுக்கு இப்படி நீங்கள் அதிகமாக நேரத்தை ஒதுக்க போல 2-3 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள். நீங்கள் அதில் முதல்ல பழகும் பொழுது 2-3 நிமிஷத்துக்குள்ளே இப்படிப்பட்ட வீடியோகளை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நீங்கள் அதில் பழக்கமாகிறது. தேவன் நம்ம எப்படி அவர் தேடி வந்தார், நமக்கு தேடி வந்து நமக்கு என்னத்தை தந்தார், அவர் நம்ம எப்படிலாம் வழிநடத்துகிறார், இப்படி சில மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் தேடி வந்து நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? அவர் வார்த்தை கொடுக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். ஏகப்பட்ட காரியங்களுக்கு அது எப்படி நமக்கு கிடைக்கும், அது அவைலபிளாக இருக்க, நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள என்று தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையால் அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நமக்கு விவேகத்தை தருகிறவர் நம்ம எப்படியெல்லாம் அதை செய்கிறார் என்று உங்களுக்கு முடிவில் சொல்வேன். பாருங்கள், வசனத்தை வாசிங்க. விவேகமானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடதனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகம் உள்ளவன் அவனுக்கு எல்லாமே ஒரு தேவனுடைய வார்த்தையிலேருந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் என்ன செய்யலாம், அறிவோடு நடந்து கொள்கிறான். அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா யார்கிட்டையும் எப்படியும் பேச முடியாது. சொந்த பந்தங்களே இருக்கலான்னு சொல்லலாம், உங்கள் கூட பிறந்த அண்ணராக இருந்தால்தான், தாய் தப்புன்னுட்டே நம்ம பேசுறதுக்கு எப்படி பேசணும், அறிவோடு தான் பேசணும். சும்மா தப்பாக பேசினா அடிதான் விடும் இல்லையா? அப்போ நமக்கு எப்படி தகப்பனிடம் எப்படி பேசணும், தாயிடம் எப்படி பேசணும், அக்கா தங்கை எல்லாரிடம் ஒவ்வொரு இது இருக்குது, பேசுகிற விதம் இருக்குது. உங்கள் நண்பரிடம் எப்படி பேசுவீங்க, நீங்கள் நல்லா ஓப்பனாக ஃப்ரீடம், அது மற்றவங்கள்ட்ட பேச முடியாது. இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அறிவோடு காத்துக்கொள்ள முடியும். யார் விவேகம் உள்ளவன் அறிவோடு அவன் நடந்து கொள்கிறான். இப்படி தான் அவன் நடக்கணும். ஆனால் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். எப்படி? எல்லார்கிட்டையும் காமனாக எனக்கு அப்படி தாங்க, நான் எப்படிலாம் நான் எது சொன்னாலும் வெளிப்படையாக பேசுவேன் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எங்களோட அப்படி பேச முடியாது. ஏனென்றால் அப்படி பேசினா உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சிடும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் சரின்னா சரி, தவறுனா தப்பு தான் தப்பு, அப்படி ஓப்பனாக பேசிடுவேன். ஓப்பனாக பேசுறதுனா உங்களுக்கு தான் பிரச்சனை. எதை எப்படி பேசணும்னு தெரியணும். ஓப்பனாக பேசி உங்களுக்கு அது பிரச்சனையில் தான் நீங்கள் விழுவீங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பேச முடியாது. பெரியவங்ககிட்டலாம் இல்லை அப்படின்னா உங்கள் குரலை உயர்த்திலாம் பேச முடியாது. இல்லை போலீஸ்காரனா பேசுவீங்களா, இல்லை மற்றவங்கள்ட்ட பேசுவீங்களா, யார்கிட்ட இப்படி பேச பாருங்கள் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு விவேகம் வந்து ரொம்ப அறிவை கொடுத்து உங்களை பாதுகாக்க வேண்டாம். நீங்கள் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுகிறார், உங்களுக்கு விவேகத்தை தருகிறார். ஆனால் மூடம் என்ன பண்ணுறான் பாருங்கள், இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறான், மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். மூடத்தனங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா எங்கே பேசுன்னே தெரியாது. இப்போ ஒருத்தர் 4 பேர் பேசிட்டுருங்கன்னு இவன் போய் இன்டர்ஃபியர் பண்ணிடுவோம். உள்ளே போய் என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க. அப்போ அந்த இடத்துல போய் இப்போ 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போகக்கூடாது. இல்லைன்னா போகணும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசலாமா அப்படின்னு நீங்கள் முதல்ல கம்யூனிகேஷன் வைக்கணும். சாரி, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன அர்ஜென்ட் வேலை அப்படின்னு நீங்கள் பேசணும். சும்மா டைரெக்டாக போய் பேசக்கூடாது. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கு இதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லி உங்களை தரக்குறைவான ஒரு மட்டத்தில் வச்சுருவாங்க. ஆகையால் நீங்கள் சரியாக ஒரு மனிதன் விவேகத்தை கையாளும் பொழுது அவனுக்கு அறிவோடு நடந்து கொள்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உலாவுகிறார் என்று அர்த்தம். அவனுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு, அவன் நாவிலிருந்து எதை கேட்டாலும் கிடைக்கும். அவனோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, நண்பர்கிட்ட எனக்கு அப்படி ஒரு 10,000 20,000 1 லட்சம் போட அப்படின்னா உடனே போட்டுருவாங்க. ஏனென்றால் அவன் அப்படி அந்த அளவுக்கு அவன் நண்பருடன் பழகியிருப்பான், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், அந்த அளவுக்கு அவனுடைய அறிவோடு அவன் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறான், அறிவோடு அவனுடைய குடும்பத்தில் தாய் தப்பனோட பழகியிருப்பான். இப்படி பழகும் பொழுது என்ன நடக்குன்னா, அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. நீங்கள் விவேகத்தை கையாளும் பொழுது அறிவு நமக்குள்ளே அது அழகாக தாண்டவாடும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி என்ன செய்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுடைய வாழ்க்கை உயரும். இப்படி உயரும் பொழுது இந்த விவேகத்தை உங்களுக்குள்ளே தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவேகத்தின் தன்மை தேவன் அதிகமாக பெருக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.